இங்க புருஷன் திருந்திட்டான்னு நெனச்சு திரும்பி வந்த அவங்க ஒய்ஃப் பாத்ரூம்குள்ள அவன் கள்ளக்காதலி கூட தான் பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சவன தனியா நின்னு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு போய் அப்பா கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது, "நீ தனியா வாடின்னு" கூப்பிடுறாங்க. "என் பொண்ண தானே ஏன் தனியா கூட்டு போறேன்னா, உங்க கூடலாம் சேர விட முடியாது. நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ண வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு வீட்டு வேலைக்காரி மாரி தானே உங்களுக்கு இருக்கேன்னா, நீ தயவு செய்து வாய மூட்டு போறியான்னா" அவங்களும் குழந்தைய கூட்டு அங்கருந்து போயிடுறாங்க. இவனும் அதுக்கப்புறம் அவன் கள்ளக்காதலிக்கு மெசேஜ போட்டு அவனும் பார்க்கறதுக்காக கிளம்பி போறான். அப்ப அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவள பார்க்கறதுக்கு தானே போறீங்கன்னு கேட்டா, "இப்ப பாரு என்ன சந்தேகப்படாத நான் வாக்கிங் தான் போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ண போய் பார்த்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்றா, "உங்க ஒய்ஃப்லாம் எனக்கு கால் பண்ணாங்க. நம்மளால தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? நீங்க வந்து உங்க ஒய்ஃப் கூடயே இருந்துருங்க. நீங்க கல்யாணம் ஆனவங்க தெரிஞ்சு தானே நான் லவ் பண்ணேன்" அப்படின்னா, "நீ அத பத்திலாம் ஃபீல் பண்ணாத. எல்லாமே சரியாயிரும். நீ எனக்கு எப்பயுமே வேணும்னு" அவன் சொல்றான். இந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு நெறைய கடன் இருக்கு. அதெல்லாம் அடைச்சிட்டு நான் உங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன்னு" சொல்லி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. அந்த பொண்ணு வந்து இவன் குழந்தைக்கு சாக்லேட் குடுத்தான்னு சொல்லி, இவனும் எடுத்துட்டு போய் வீட்ல குடுக்குறான். ஒய்ஃப் வாங்கி தூக்கி போட்டுறாங்க. அவ குடுத்ததா, என் பொண்ணுகிட்டலாம் இத குடுக்குற வேல வச்சுக்காதன்னு சொல்லி. என்ன ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு அவன் கேட்கறான். உன்ன வேற என்ன பண்ண முடியும்? நீ அப்படிப்பட்ட வேலையா நீ பார்த்துருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ஸ்ட்ரெயிட்டா குளிக்க போயிடுறான். அப்ப அவன் ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்தா, அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவ பொண்ணு வந்து கேட்கறா, "நீ ஏம்மா அழுதுகிட்டே இருக்க? அப்பா கிட்ட போய் ஒழுங்கா பேசுமான்னா, உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு" சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. திரும்பி வந்தோனே கேட்கறாங்க, "ஃபோன் லாக் பண்ணி வச்சதுக்கு காரணமே அவகிட்ட மெசேஜ் பண்றது தானேன்னா" "அப்படிலாம் கிடையாதுன்னு" அவன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒய்ஃப் இதுக்கப்புறம் இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா, என்ன உயிரோடயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிர்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன போட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அழுதா, அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ லவ் பண்ணி போம்போதே நான் வேணான்னு சொன்னேன். இப்ப ஆனா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. அவன இப்ப விட்டேன்னா மொத்தமா போயிருவான். பார்த்துக்கோன்ன" உடனே இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனும் கள்ளக்காதலி கேட்ட காசெல்லாம் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்து ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். அவங்க இவன் திரும்பி வந்த உடனே கேட்கறாங்க, "நீ எங்க போயிருந்த? உண்மைய சொல்லுன்னா" "நான் மீட்டிங் தான் போயிருந்தேன்னு" சொல்றான். "அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ வேற எங்கேயோ போயிருக்க. உன் ஃபோன குடுன்னு" சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கணும்னு கேட்டா, இவன் புடிச்சு அவங்கள தள்ளி விட்டுர்றான். இவங்க சொல்றாங்க, "நீ கண்டிப்பா அந்த பொண்ணோட தான் சுத்திட்டு வந்திருக்க. ஏதோ பெரிய வேல பார்த்துருக்கன்னா" "ஏய் இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கவே தேவையில்ல. எனக்கு வந்து அந்த பொண்ணே போதும். நீ வேணான்னு" சொன்ன உடனே, இவங்களும் கிளம்பி அவங்க பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு, "என்ன விட உனக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைக்கவே மாட்டான்னு" சொல்லிட்டு இவங்க வீட்ட விட்டு வெளிய போயிடுறாங்க. இவனும் அப்பாடா நம்ம ஒய்ஃப் போயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம கள்ளக்காதலி கூடயே சந்தோஷமா வாழலாம்ன்னு சொல்லி, அவனுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டேங்கிறா, கட் பண்ணி விட்டுர்றா. கடைசியா அட்டெண்ட் பண்ணிட்டு, "நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு" சொல்லி ஃபோன கட் பண்ணி விட்டுர்றா. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அந்த பொண்ணு இந்த மாரி தான் எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி, "எனக்கு நெறைய கடன் இருக்கு, நீங்க தான் அடைச்சு வைக்கணும்னு" சொல்லி பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா.